வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி காட்டுக்கீரை பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள், 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் 2 பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 150 கிராம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க 1 நிமிஷத்துக்கு. முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி கொடுங்க. அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற பிறகு வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் காட்டுக்கீரையை நறுக்கி வச்சுருக்கதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வதக்க அந்த கீரை நல்லா சுருங்கி வருங்க. அதில் இருக்க தண்ணிலாம் போய் நல்லா சுருங்கி வரும். இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்தோன்னா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட்டோ இல்லை கிரேட்டட் கோகோனட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோகோனட் குக் பண்ண தேவையில்லைங்க, அதனால தான் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோம். இது சாம்பார் ரைஸ், தால் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.